12th அக்கௌண்டன்சி 8வது சாப்டரில் உள்ள எக்ஸசைஸ் சம் 2வது சம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பரணி நிறுவனத்தின் பின்வரும் தகவல்களிலிருந்து ஒப்பீட்டு வருமான அறிக்கையை தயாரிக்கவும் தந்திருக்காங்க. இதில் நமக்கு விவரங்கள் இருக்குது, 2 வருஷங்கள் தந்திருக்காங்க. இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிக்கிடுவோம். பரணி நிறுவனத்தின் ஒப்பீட்டு வருமான அறிக்கை. இதில் விவரம் போட்டாச்சு, 2 வருஷம் போட்டாச்சு. இந்த 2 காலமும் நம்மளாக எழுதுறது தான். தொகையின் கூடுதல் அல்லது குறைவு, அதே மாதிரி சதவீதத்தின் கூடுதல் அல்லது குறைவு. கூடுதல் போடும்போது ப்ளஸ் போட்டுக்கிடணும், குறைவு போடும்போது மைனஸ் போட்டுக்கிடணும். இந்த 3த்துக்கும் ரூபாய் சிம்பிள், இதுக்கு மட்டும் சதவீதம் சிம்பிள் நம்ம போட்டுக்கிடணும். இப்போ இந்த சம்மை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு விற்பனை மூலம் பெற்ற வருவாயும் இதர வருமானமும் தந்திருக்காங்க. இந்த 2ஐயும் நம்ம என்ன பண்ணணும்னா கூட்டணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். விற்பனை மூலம் பெற்ற வருவாய் 30,000 40,000 எழுதியாச்சு. அப்புறம் இதர வருமானம் 4,000 6,000. இந்த 2ஐயும் இப்போ நம்ம கூட்ட போகிறோம். இப்போ இங்கே இதை ஃபஸ்ட்டு இது கூட்டும்போது நமக்கு என்ன வருதுன்னா 34,000 வருது. இங்கே அதே மாதிரி நம்ம கூட்டும்போது 51,000 வருது. இந்த அமௌண்ட்டோட நேம் என்னதுன்னா மொத்த வருமானம். அடுத்து நமக்கு சம்பளம் செலவுகள் தந்திருக்காங்க. அப்போ செலவுகள் மொதல் வருஷத்துக்கு நமக்கு 10,000 தந்திருக்காங்க, 2வது வருஷத்துக்கு 15,000 தந்திருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணணும்னா கழிக்கணும். மொத்த வருமானத்துலேருந்து செலவுகளை கழிக்கணும். இங்கே நம்ம கழிச்சோன்னா 34,000 10 போச்சுன்னா 24,000. அதே மாதிரி 51 15,000 நம்ம கழிச்சிட்டோன்னா 36,000. இந்த அமௌண்ட்டுக்கு நேம் என்னென்னா வரிக்கு முன்னர் உள்ள லாபம். அடுத்த சம்பளம் நமக்கு வருமான வரி தந்திருக்காங்க. வருமான வரி 30% அப்படின்னு தந்திருக்காங்க. அப்போ இந்த 30% நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இங்கே ஃபைனலாக வந்திருக்க அமௌண்ட் 24,000 வந்திருக்கா. இந்த 24,000 பெருக்கல் 30/100 இந்த மாதிரி போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இது நமக்கு ஆன்சர் இதை நம்ம போடும்போது என்ன வருதுன்னா 7,200 வருது. இதான் வருமான வரி. அதே மாதிரி இங்கே 36,000 இருக்குது. 36,000த்துக்கும் அதே மாதிரி 36,000 இன்டு 30/100 இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன வருதுன்னா 10,800 வருது. இதையும் நம்ம என்ன பண்ணணும்னா கழிக்கணும். இப்போ வருமான வரி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை நம்ம கழிக்கணும். இதை 24,000 7,200 கழிச்சோன்னா நமக்கு 16,800 வருது. அதே மாதிரி இங்கே 36,000 10,800 நம்ம கழிக்கும்போது 25,200 வருது. இந்த அமௌண்ட்டுக்கு நேம் என்னென்னா வரிக்கு பின்னர் உள்ள லாபம். வருமான வரி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளது, இந்த வருமான வரிக்கு முன்னாடி உள்ளது வரிக்கு முன்னர் உள்ள லாபம். வருமான வரிக்கு பின்னாடி நம்ம செய்கிறது வரிக்கு பின்னர் உள்ள லாபம். இதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 காலத்தை கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த காலம். இப்போ இந்த காலம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 45,000 எவ்வளவு கூடி இருக்குது? 15,000 கூடி இருக்குது. அப்போது ப்ளஸ் 15,000 கூடி இருந்தால் ப்ளஸ் போடணும், குறைஞ்சிருந்தால் மைனஸ் போடணும். இப்போ 4,000 6,000 எவ்வளோ கூடி இருக்குது? 2,000 கூடி இருக்குது. அப்போ ப்ளஸ் 2,000. அடுத்து 34,000 51,000 இது நமக்கு 17,000 கூடியிருக்கு. அப்போ ப்ளஸ் 17,000. அதே மாதிரி இங்கே 10,000 இங்கே 15,000 எவ்வளோ கூடியிருக்கு? 5,000 கூடியிருக்கு. அப்போ ப்ளஸ் 5,000. அதே மாதிரி 24,000 36,000 எவ்வளோ கூடியிருக்கு? 12,000 கூடியிருக்கு. அப்போ ப்ளஸ் 12,000. இங்கே 7,200 இங்கே 10,800 எவ்வளோ கூடியிருக்கு? 3,600 கூடியிருக்கு. அப்போ ப்ளஸ் 3,600. அதே மாதிரி இங்கே 16,800 25,200 எவ்வளோ கூடியிருக்குன்னு பார்த்தோன்னா 8,400 கூடியிருக்கு. அப்போது ப்ளஸ் 8,400. இதில் எல்லாமே ப்ளஸ் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் சிம்பிள் வந்திருக்கு. ஒருவேளை இங்கேருந்து இங்கே குறைஞ்சிருந்தால் மைனஸ் சிம்பிள் போட்டு நம்ம எழுதணும். இப்போ இது இவ்வளவும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம். சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 2வது காலத்தை நம்ம எடுக்கக்கூடாது. மொதல் காலத்தையும் 3வது காலத்தையும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
இந்த 3வது காலத்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை மேலே போடணும், வகுத்தல் இந்த காலத்தில் இருக்க 30,000 கீழே போடணும், போட்டு பெருக்கல் 100. அதாவது 15,000 வகுத்தல் 30,000 பெருக்கல் 100. இந்த 3வது காலத்தில் இருக்கிறத போட்டாச்சு, வகுத்தல் காலத்தில் இருக்குது பெருக்கல் 100. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 50 வருது. அப்போ இங்கே நமக்கு ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் 50. அதே மாதிரி இங்கே வந்து என்ன போடணும், 2000 வகுத்தல் 4000 பெருக்கல் 100. அப்போ இதுலேயும் நமக்கு என்ன வருது, 50 ப்ளஸ் 50. இங்கே ப்ளஸ் 17,000 வகுத்தல் 34,000 பெருக்கல் 100. நமக்கு எவ்வளோ ஆன்சர் வருதுன்னா 50. இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கனால ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ் சிம்பிள். 5,000 வகுத்தல் 10,000 பெருக்கல் 100. இங்கேயும் நமக்கு 50 வருது. அடுத்து இங்கே 12,000 ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அதை போட்டுக்கிடுவோம். 12,000 வகுத்தல் 24,000 நமக்கு 50. அதே மாதிரி இங்கேயும் ப்ளஸ் சிம்பிள். 3,600 வகுத்தல் 7,200. இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். 3,200 வகுத்தல் 7,200 இன்ட்டு 100. அப்போ நமக்கு இங்கேயும் 50 தான் வருது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இங்கேயும் ப்ளஸ் சிம்பிள். 8,400 வகுத்தல் 16,800 பெருக்கல் 100. இதுவும் நமக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வருதுன்னா 50 வருது. இதுதான் நமக்கு இதை கணக்குடைய ஆன்சர்.